அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய்ந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். நான் சொல்கிற இந்த ரகசியம்னு சொல்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் என்னதுன்னா, நானாகவே எனக்கு ஒரு சூட்சுமமாக புரிய அதை நான் உங்களுக்கு சொல்கிறது. இந்த ஆவணி மூல சித்திரை பற்றி எங்குமே சொல்லலை. ஆனால் அகஸ்தியர் நூலில் மட்டும் அவர் மூலத்தில் பிடித்து அவிட்டத்தில் விடணுன்றது ஸ்லோகன் இருக்குது. அது என்னதுன்னா, சரஸ்வதி சிலையை நம்ம எப்படி பிள்ளையார் சிலை மாதிரி பிடிச்சி மூல நட்சத்திரம் அப்போது அவிட்ட நட்சத்திரம் ஆவணி மாதத்தில் வர அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு பிள்ளையார அதே மாதிரி தான் சரஸ்வதி சிலையை எடுத்துன்னு போய் கையில் பிடித்த மண்ணால் பிடித்த சரஸ்வதியை எடுத்துன்னு போயிட்டு அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு கடலில் விட்டுறணும். அது என்னைக்குன்னு கேட்டால் நாளைக்கு தான். உங்களுக்கு அது வீடியோ ஏற்கனவே நான் போட்டேன். இதில் இந்த ஆவணி அவிட்டம் சம்பந்தமாக இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், காயத்ரி ஜபம், சாமவேத உபகர்ம விஷயங்களுக்கும் ஒரு விஷயம் சம்பந்தம் வருது. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன லாபத்தை கொடுக்க போகுது இந்த வீடியோ. உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கும், கல்விக்கும், அறிவுக்கும், பணத்துக்கும், செல்வ பருவத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தமாக ஒரு விஷயம் இதில் இருக்குது. வீடியோவை ஒரு சின்ன இடம் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். போன வருஷமே நான் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சது தான் இந்த ஆவணி மூல சித்தர் சிலை. இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அகஸ்தியர் நூலில் சொல்லியிருக்கிறதே சரஸ்வதி தான் செய்ய சொல்லிக்கிறாங்க. சரஸ்வதி தான் மூலத்தில் பிடித்து இந்த சரஸ்வதி சிலையை செஞ்சுட்டேன். ஆனால் நான் இதை இப்படியே தான் வச்சுக்க போகிறேன். ஆனால் தண்ணியில் விடுறதுக்கு உங்களுக்கும் நான் சொல்லியிருந்தேன். சந்தனத்தையும் மஞ்சளையும் பிசைஞ்சோ இல்லை தனியாக சந்தனமோ பிசைஞ்சு ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதை சரஸ்வதியாக நினச்சிக்கோங்க. பக்கத்தில் பிடிச்சி வச்சு அதை ஆவணி மூல சித்தரா கூட ஒன்று பிடிச்சி வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையுமே அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கி எடுத்து போய் செடியில் கால் ஊற்றிடுங்க. இல்லை பக்கத்துலேயே எதனா கிணறு நதி இருக்கிற மாதிரி இருந்துதானா கிட்ட அதுக்கு வேணால் எடுத்து போய் இது பண்ணுங்கள் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. உலகம் ஃபுல்லாக சொல்கிற விஷயம், உலகம் ஃபுல்லாக ஆவணி அவிட்டனாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னான்னு கேட்டால், யஜுர்வேதத்திற்கான ஆவணி அவிட்டம் உபகர்மா. அதில் ரிக்வேதம் புதன்கிழமை ஆகஸ்ட் 26 இன்றைக்கே ரிக்வேத உபகர்மா புதன்கிழமை. அதில் மெயினாக அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கி வர்றது தான் யஜுர்வேத உபகர்மா தான் மெயின் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்கன்னா, பூணூல் போடுறவங்கலாம் பண்ணிட்டு இருப்பாங்க இன்றைக்கி. அதை யஜுர்வேத உபகர்மா வியாழக்கிழமை, நாளைக்கு ஆகஸ்ட் 27. நாளைக்கு பௌர்ணமிங்குது. சில சமயத்தில் தான் அவிட்ட நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றா வரும். காயத்ரி ஜபம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 28 என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கோயிலே யாகங்க வளர்த்தி காயத்ரி ஜபம் சொல்கிறதா இருக்கும். சிலர் அவங்க பூணூல் போடுறவங்க வீட்டில் அந்த பெண்கள் அவங்க எல்லாருமே காயத்ரி ஜபம் படிக்கதான் இருக்கும். இது சும்மா இருக்கிறவங்களும் காயத்ரி ஜபம் படித்தா நல்லது தான். இதில் இந்த மேட்ரில் அந்த ஆவணி மூல சித்தரும் சரஸ்வதியும் ஜாயின் ஆகிறாங்க. ஆனால் அது உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக வச்சுருக்கிறாங்க. போன வருஷத்துலேருந்தே நான் வணங்க ஆரம்பிச்சதுனால அவங்களாம் எனக்கு கொடுத்த இன்ட்டு. சாமவேத உபகர்மா சனிக்கிழமை செப்டம்பர் 12 வருது. உங்களுக்கு உபகர்மான்னா தொடக்கம் அப்படின்னு பொருள். இது பூணூல் ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்பட்டுக்கிறாங்க. அவங்க யார் வேத கல்வி பாராயணம் பண்ணுறவங்க, அந்த பூணூல் போட்டுக்கிறவங்க, கோயிலில் பூஜை புனஸ்காரங்க செய்கிறவங்க, அவங்களுக்கானதாக சொல்லப்படுகின்றது. உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சது அதுதான். நடைமுறைகள் என்னான்னு கேட்டால், ஆண்கள் வேத அறிவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக, வேத அறிவுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, வேத அறிவுக்கு நன்றி தெரிவிக்கும். எது ஆவணி மாதத்தில் வர அவிட்ட நட்சத்திரம். அது வேறு எதனா ஒரு மாதம் வந்துருக்கலாம்ல. இதில் வர மூல நட்சத்திரத்தில் பிடிச்சி அவிட்ட நட்சத்திரத்தில் தண்ணியில் விடுறாங்களோ அந்த இடத்துலலாம் ஆவணி மூல சித்தர் அரூபம் ஒரு மூலமாக வருவார். திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி ஆவணி மூல நட்சத்திரம் அன்றைக்கி அவர் அந்த இடத்துல வரதோடு இல்லாமல் அங்கே உள்ள ஒரு சிலையே இருக்குது. சில பேர் கண்ணுக்கு தான் அது தெரியும். விற்பனர்களுடைய வீட்டிலையும் சில மடாலயங்களில் மட்டுமே அந்த சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுது. அந்த எண்ணெய்க்கு இந்த ஆவணி இந்த மூலத்தில் பிடிச்சி அவிட்டத்தில் விடுற கதை அந்த அகஸ்தியர் நூலில் எங்குமே இது ஆவணி மாதத்தில் வர அவிட்ட நட்சத்திரத்தில் தான் அந்த பூணூல் மாத்திர விஷயம். அதில் தான் இந்த 4 ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இதெல்லாம் இருக்குது. அதுக்கான அந்த பூணூல் மாத்திரை சமயத்தில் அதில் படிக்கிறதுன்ற விஷயம் அந்த அகஸ்தியர் நூலில் ஆவணி மூல சித்திரை பற்றி சரஸ்வதி பற்றி சொல்கிற நூலில் அது இல்லை. அது தனியாகுது. ஆனால் என்னடான்னு கேட்டால், வேத உபகர்மா, யஜுர்வேத உபகர்மா, காயத்ரி ஜபம், சாமவேத உபகர்மா இது எல்லாமே சேம் டேஸுங்களே நடந்துடுது உங்களுக்கு. அதுவும் ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இந்த ஆவணி மூல சித்தர் சரஸ்வதின்னு சொல்கிற விஷயமும் ஞானம் சம்மந்தப்பட்ட, அறிவு சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வேலை என்னன்னா, பிளாட்ஃபார்மில் கூட இருங்க. இல்லை உங்கள் வாழ்க்கை தரம் நீங்கள் அப்பர் கிளாஸு, மிடில் கிளாஸ், எந்த கிளாஸ் இருக்கட்டும், இல்லை ஜாதி வாரியாக உங்களை எப்படியான பிரிச்சிருக்கட்டும், சமுதாயமோ வேணுன்னே ஏற்படுத்தப்பட்டவங்களோ எப்படியான உங்களை பிரிச்சிருக்கட்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த அட்லீஸ்ட் நான் சொன்னது அந்த மூல நட்சத்திரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கல, சரஸ்வதியை செய்யலைன்னா கூட நாளைக்காவது ஆவணி அவிட்டத்துலையாவது நான் சொன்ன சூட்சுமம் புரிஞ்சு சரஸ்வதி படம் உங்கள் வீட்டில் இருக்கும்.
ஆவணி மூல சித்தர் நீங்கள் கூப்பிடலன்னா கூட சரஸ்வதி பூஜை நாளைக்கு நீங்கள் பண்ணாலே அந்த இடத்துக்கு ஆவணி மூல சித்தர் வருவார். உங்களுக்கு முக்கியமாக எதனா ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் வேணும், ஒரு கோர்ஸ் சேரணும்னா நீங்கள் கோர்ஸை 4 நாளைக்கு தான் உங்களுக்கு அது கோர்ஸ் சேரத்துக்கான பணம் கட்டுற நாள் 4 நாளைக்கு தான் நீங்கள் அந்த கிளாஸில் போய் உட்காரணுன்னா கூட அதுக்கு சம்மந்தமான ஒரு புக்கை எப்படி சரஸ்வதி பூஜை அன்றைக்கி விஜயதசமி அன்றைக்கி எடுத்து நம்ம படிப்போம், எப்படி பசங்களை அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுத வைப்போம், அந்த மாதிரி நாளைக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சு வீடியோ ஃபுல்லாக ஒரு பாயிண்ட் விஷயம் கூட விடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுதான் ரகசியமே அதுதான். எப்போ இந்த நவராத்திரியெல்லாம் வரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த விஷயமா இருக்குது. அது அகஸ்தியர் நூலில் இருக்கிற விஷயம். அகஸ்தியர் நூலில் இருக்கிற விஷயம் அநேகமாக 10,000 7,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்திருக்கணும். இந்த ரிக்வேதம் எஜுர்வேதம்லாம் ஆவணி மாதத்தில் வர அவிட்ட நட்சத்திரத்தில் பூணூல் போட்டு படிக்கிற விஷயமே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்திருக்கும். சரஸ்வதி சம்மந்தப்படுதுனாலே அதில் பிரம்மன் சம்மந்தப்பட்டிருக்கணும். பிரம்மன்னாலே கிரியேட்டிவ் விஷயம் இருக்குது, உருவாக்குதல் என்ற விஷயம் இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் பிரம்மன் கிரியேட்டிவாக இருந்தாலும் சரி, ஆக்கப்பூர்வமான கடவுளாக இருக்கணுமாலும் சரி, அழிக்கப்பூர்வமான கடவுளாக சரி, உங்களுக்கு ஆவணி மூல சித்தராக இருந்தாலும் சரி, அது எல்லாமே அந்த எல்லா சக்தியுமே யார்கிட்டேருந்து வருதுன்னா சிவன்கிட்டேருந்து தான் வருது. நீங்கள் ஒரு விஷ்ணு ரூப கடவுளாக இருக்கட்டும், இல்லை பிரம்மன் ரூப கடவுளாக இருக்கட்டும், சித்தர்கள் கடவுளாக இருக்கட்டும், அவங்க எல்லா விதமான அறிவுமே சிவன்கிட்டேருந்து தான் வருது. சிவன் தான் அந்த கடவுள்களையே உருவாக்குறார். சிவன் தான் முருகரையே உருவாக்குறார். சிவன் தான் பிரம்மருக்கு அந்த கிரியேட்டிவ்ன்ற விஷயமே அவர் தான் கொடுக்குறார். அதனால்தான் சிவபெருமானுக்கு சில சமயத்தில் கோபம் வந்துடுது. உனக்கு அந்த கிரியேட்டிவ்ன்றதுக்குன்னே கடவுள் நீ தான், இப்போ நான் தான் உருவாக்குறேன், அப்புறம் நீயே ஏன் என்னை மிஞ்ச பார்க்குறன்றதுக்கு தான் கோபம் வந்து நடுவில் அந்த கடவுள்களுக்குள்ள ஒரு சில சண்டைகள் வர்றதுக்கு காரணமே அதுதான். வேத கல்வியில் என்ன இருக்குதுன்னா, ஆண்கள் வேத அறிவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தங்கள் பூநூலை மாற்றிக்கொள்வது அன்றைக்கி தான் கற்றுக்குது. அன்றைக்கி அவங்களுக்கு அந்த வேதத்தை ஸ்டார்ட் பண்ணுற விஷயமா இருக்கும். அந்த ருக்வேதம், எதிர்வேகம், சாம வேதம், அதர்வன வேதம்லாம் ஆவணி மாதத்தில் வந்து கற்றுக்குறாங்க. அவங்க அதை ஆவணி மாதத்தில் வர அவிட்ட நட்சத்திரத்துக்கு முன்ன பின்ன பண்ணுறாங்க அவங்க அதை. ஆனால் சொல்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா, பூணூல் மாற்றுறது சமயம். பூணூல் எல்லார் மைண்டில் என்ன இருக்குன்னா, பூணூல் மாற்றுறது ஆவணி ஆகட்டும் அவள் தான் இருக்கும் எல்லார் மைண்ட்லையும். ஆனால் வேதங்களை தெரிந்து கொள்கின்ற விஷயமா இருக்குது, அறிவு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது, அது அவர்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. அதே நாளில் தான் ஆவணி மூல சித்தரும் சரஸ்வதியும் சம்மந்தப்படுறாங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்கு இந்த கதை. ஆவணி மூலம்னு சொன்னாலே உங்களுக்கு மதுரை மீனாட்சி கோயிலில் சுந்தரேஸ்வரருக்கு ஆவணி மூல திருவிழா நடத்தப்படுதுன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆவணி மூல சித்தர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சரஸ்வதினு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆவணி மூலமாக ஆணி மூலமாக தெரியல, அதுக்கும் நெல்லையப்பறது தான் வரும். நீ நெட்டில் எங்கே போய் தேட்டாலும் அந்த மூல நட்சத்திரத்தை பற்றி பேசினாலே, நெட்டில் போய் தேட்டாலே நெல்லையப்பர் தான் வருவாரோ தவிர இந்த ஆவணி மூல சித்தரும் அந்த சரஸ்வதியும் வரவே மாட்டாங்க. ஆனால் அந்த ஆவணி மூல சித்தரும் அந்த சரஸ்வதியை பற்றியும் அகஸ்தியர் நூலில் இருக்குது. அது 10,000 வருஷத்துக்கு முந்தப்பட்ட விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ அந்த மூலத்துக்கும் அந்த அவிட்டத்துக்கும் ஆவணி மாதத்துக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட சாமவேதம், எதிர்வேதம் அதுங்க தான் இருக்குது. இப்போ நான் இது ரொம்ப பேசினோம்னா சர்ச்சையாக நான் போகிறதுக்கு விரும்பலை. எனக்கு தேவை சர்ச்சை பண்ணணும், யார்கிட்டனா சண்டை போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நாளைக்கு நீங்கள் ஆவணி மூல சித்தரையும் சரஸ்வதி அம்மாவை நினச்சி புதுசாக எதனா ஒரு கல்வியை தொடங்கணும். அது நீங்கள் எல்கேஜி படிப்பாக இருக்கட்டும், இல்லை இன்டர்வியூக்கு தேவையான படிப்பாக இருக்கட்டும், இல்லை நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ஐஏஎஸ் படிப்புக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான ஜிஆர்இ, ஐஇஎல்எஸ், அந்த மாதிரி சில கண்ட்ரிஸுக்கு போகிறதுக்கு ஐஎல்ஸ், சில கண்ட்ரிஸுக்கு போகிறதுக்கு ஜிஆர்இ, டோஃபல், இந்த மாதிரி எந்த விதமான எக்ஸாமுக்காக இருக்கட்டும், நீங்கள் அந்த கோர்ஸ் சேரத்துக்கு 10 நாள் பொறுத்து தான் டேட் இருக்கும். ஆனால் நாளைக்கு அது சம்பந்தமான படிப்பை நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு சரஸ்வதி படத்தையும் ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு ஆவணி மூல சித்தனை பிடிச்சி நாளைக்கு அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஞானம் அது ஒரு விதமான ஞானம், கல்வி சம்மந்தமான டெக்னிக்கல் சம்மந்தமான ஞானம். அது நீங்கள் ஏஐ கிளாஸ் போகிறீங்க, இல்லை டேட்டா சயின்ஸோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளாஸ் சேர போகிறீங்க, அதுதான் இனிமேல் ஃப்யூச்சரில் டெவலப்பாக வரப்போகுதுனாலும் அதை வந்து நீங்கள் சும்மா கூட நெட்டில் எடுத்து படிங்க. அதுக்கான புக்கு நீங்கள் வாங்கலை, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த கிளாஸ் போய் சேரலாமான்னு ஐடியா இருக்குது. அப்போனா நீங்கள் நெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் செல்ஃபோனில் இருக்கிற நெட்டு எடுத்து நீங்கள் ஒரு சாட் ஜிபிடி கிளாஸோ இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஏஐ கிளாஸோ நீங்கள் வந்து சும்மாவே வீடியோவாகவே கிளாஸாகவே கூட பணம் கட்டாதையே படிக்கின்ற ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்த எந்த மாதிரி பண்ணுங்கள். சரஸ்வதி படத்துக்கு ஒரு பூவோ ஏதோ வச்சுட்டு ஒரு பிள்ளையாரை பிடிச்சி ஆவணி மூல சித்தரையும் வச்சுட்டு அதுக்கு எதிர்க்க உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட புக்கு எதனா 2 சரஸ்வதி பூஜை அன்றைக்கி எப்படி வைப்போம்
அதே மாதிரி வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அது மேலே கொஞ்சம் பூ வச்சு, ஆனால் உங்கள் செல்ஃபோனில் வந்து நீங்கள் ஏதோ புதுசாக இப்போ வர ஒரு கோர்ஸை பற்றி படிக்க போகிறீங்க, அதுக்கு ஒரு புக்குன்னே இல்லை இன்னும், அதுக்காக அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தேட வேணாம். உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன்லேயே அந்த நாலேஜ் இருக்குது. செல்ஃபோனை நீங்கள் ரீல்ஸ் பார்க்கறதுக்கும் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறீங்க. அதே செல்ஃபோனுக்குள்ளே தான் சர்ச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் அந்த எதிர்க்க விளக்கேற்றிக்கிட்டு அந்த சரஸ்வதி சிலையை வச்சுக்கிட்டு அதை ஒரு ஞானத்தின் தொடக்கமாக அவங்க எப்படி பூணூல் போட்டுக்கிறாங்க, இன்றைக்கி ஞானம் சம்பந்தமாக நன்றி தெரிவிக்கிறதுக்காக அவங்க பூணூல் மாற்றிக்கிறாங்க. அந்த ருக்வேதம் எதிர்வேதம் உங்களுக்கான வேதம் இந்த டெக்னாலஜி கற்றுக்குது. சரி, நீங்கள் மளிகடை தான் வச்சுக்க போகிறீங்க, மளிகடை தான் வேலை செய்ய போகிறீங்க. அப்போது உங்கள் மளிகடையில் எல்லா பெரிய மளிகை கடையிலையும் இப்போ வந்து கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே கூகுளுக்கு பக்கத்தில் ஏஐ டூல் இருக்குது. தேவைப்பட்டால் அதிகப்படியான ரொம்ப வியாபாரம் பெருகுச்சானா பெரிய ஏஐக்கு உனக்கு நல்ல கிளாடு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் மாதம் 10,000 20,000 கட்டி அதை நம்ம வந்து தனிப்பட்டு வச்சுக்கலாம். அது ஐடி கம்பெனிக்கு தான் அது யூஸ் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் காயத்ரி ஜபம் படிங்க, கூட சரஸ்வதி ஸ்லோகங்கள். உங்களுக்கு வெறும் சரஸ்வதி தேவியை போற்றினோம், அல்லது உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் ராஜமாதங்கிக்குள்ளே சரஸ்வதியும் இருக்கிறாங்க, தசமகா வித்யாவும் இருக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு டெக்னிக்கல் விஷயமா எதனா அது சின்ன வயசு பசங்க கூட நல்ல மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுல கொஞ்சம் அந்த ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு கல்வி ஸ்கூலில் சொல்லி தர மேக்ஸோ ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன், வீடியோ பெருசாக போகுதுன்னு பார்க்காதீங்க, சுவாரஸ்யம் இல்லை, ஒரு சாமியை பற்றியே நான் பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களன்னா உன்னதமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நான் இந்த முறை குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தேன். பொங்கல் வச்சுக்கிட்டே இருந்தப்போ அவங்கெல்லாம் பூர்வீகத்தில் பங்காளிங்களாக இருப்பாங்க, ஒரு ஸ்டேட்டுக்கும் போயிட்டு இருப்பாங்க. அவங்க வராங்க கரெக்டாக ஆடி மாதத்தில் பொங்கல் வைக்கணும்னு. ஒரு அம்மா எனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேத்தி வந்து 7 பொண்ணுங்களை தேடுறாங்க, குட்டி பொண்ணுங்களை. நான் பாத பூஜை பண்ணணும், அவங்கள வந்து சப்தகன்யா நினச்சின்னு. இந்த அப்போ பேரும் கேட்பேன் நான் எப்போவுமே. பொண்ணு ஜனனின்னு சொல்லிச்சேன். நீ மகரமானு கேட்டேன் நான். ஏன்னா ஆமான்னு, நானும் கூட மகரம் தான் அப்படின்னு கேட்டால் அது உத்திராடம்னு சொல்லிச்சது. டிராயிங் பண்ணுறதுல இல்லை எதனா பொம்மைங்க செய்யறதுல கிரியேட்டிவ் மாதிரி விஷயங்கள் இதுங்களெல்லாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணுமே அப்படின்னு நான். இது நல்லா வரும்னு சொல்கிறியாம்மா நீ, அப்போனா மகர ராசினா நல்லா வந்துருவாங்களா? நான் அவங்க பாட்டி என்ன பண்ணாங்க எங்கிட்ட, இந்த ராசிக்கு நல்லா வருவாங்களா, பெருசாக வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்க. இல்லைங்க, நான் அப்படி சொல்ல வரல. உத்திராட நட்சத்திரம் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவான விஷயங்களை ஒரு டிராயிங் மாதிரி, ஏன்னா அது சூரியன் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே அந்த இது உண்டு. சூரியன் சம்மந்தப்படுறதுனால க்ரியேட்டிவான விஷயங்கள் இதுங்கெல்லாம் நல்லா வரும், நிர்வகிக்கிற விஷயமும் நல்லா வரும். அதனால் அவங்களுக்கு கதை கவிதை எழுதுறதோ இல்லை ஒரு ட்ராயிங் பண்ணுறதோ இல்லை சிலைகள் செய்யறதோ இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா விஷயம் இருக்கணுமே, க்ரியேட்டிவ் விஷயமா இருக்கணுமேன்னு அதுக்காக நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். பாட்டி சொன்னாங்க, நான் அதெல்லாம் கேட்கல, பணம் வரத்துக்கு வழி சொல்லுமானா நீ போயிட்டு மியூசிக் கிளாஸு சேர்றியா இல்லை பணம் வரையிறியான்னு போய் கேட்டுங்கிறியா, எதனா பணம் வர்றதுக்கு வழி சொல்லு அப்படின்னாங்க. இந்த மனநிலை இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபாரின் போய் நல்லா சம்பாதிக்கிறதோ இல்லை உள்ளூர்லேயே அம்பானி மாதிரி ஆகிறதோ உங்கள் ஒரு கற்பனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு சைட் பூஸ்ட் மாதிரி. இப்போது பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு ஒரு வண்டியை போடுறோன்னா அதுக்கு இன்னொரு ஆயில் ஊற்றணுன்றாங்க, இன்னும் கொஞ்சம் மைலேஜ் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் எதனா ஊற்றணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் சில விஷயங்கள் எல்லாமே என்னதுன்னா மனசை ஒருநிலைப்படுத்துகிற விஷயங்கள். நீங்கள் எந்த ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும், அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு எதனா விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா கலைத்துறை விஷயங்களுமே மனதை ஒருநிலைப்படுத்துகிற விஷயம், ஞானம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அது எல்லாமே அதை கூட அவங்க அந்த கிளாஸ் போனாலே இந்த படிப்பும் சரியாக வரும். ஒருவேளை அவங்களுக்கு அந்த படிப்பு ரொம்ப நேரம் அப்சர்வ் பண்ணுறது, நிறைய எழுத்துக்களை தொடர்ந்து 10 பேராகிராஃப் படிக்கிறதுன்றதே சில பேர் டக்குன்னு தூக்கம் வந்துடும். ரொம்ப நேரம் ஒரு புக்கை படிக்கிறது புரிஞ்சுக்கிறதுலேயே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலே அவங்கள ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இதில் ஒரு அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதை சேர்க்கணும். நீங்கள் வாழ்க்கையில் எப்போ ஒரு முறை ஆசைப்பட்டுருப்பீங்க நம்ம ஒரு பெரிய பாடகர் ஆகணும்னு, அதை போய் பண்ண சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, உங்கள் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லை நீங்களே தான் அந்த மாதிரி வந்து உங்களுடைய வேலையிலேயே நீங்கள் உயர் பதவி போகிறதுக்கு ஒரு கோர்ஸ் சேர போகிறீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஒரு இசையிலையோ இல்லை டிராயிங்லேயோ இல்லை கதை எழுதுலையோ இல்லை கவிதை எழுதுலையோ இல்லை ஏதாவது ஒரு விளையாட்டுலேயோ உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னா அதை நீங்கள் சைட் பை சைடாக பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அந்த மெயினாக ஒன்று நீட் எக்ஸாமுக்கோ ஐஏஎஸ் எக்ஸாமுக்கோ படிக்கிறீங்க பாருங்கள், அதை உங்களால் அதிகமாக ஆழமாக புரிஞ்சிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் முடியும். கலையினாவே நம்ம நாட்டில் நிறைய பேர் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, ஒரு காலத்தில் பாட்டு பாடுறது, ஸ்டேஜ் மேலே ஏறி டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஒரு ஆண்களை கவருகின்ற விஷயங்கள். ஒரு ஆணாக இருக்கிறீங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு வீணை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம ராவணனை யோசித்துக்குங்க. அந்த மாதிரி வந்து நான் ராவணனையும் நம்ம ராவணன் சொல்ல என்னால் முடியும், ராமனையும் நம்ம ராமன் என்னால் சொல்ல முடியும்.
அந்த நம்பராமன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. ஆனால் நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு கலைத்துறையில் நீங்கள் ஈடுபாடு பண்ணிக்கிட்டு சைட் பை சைடு நீங்கள் வியாபார ரீதியாகவோ அல்லது கல்வி ரீதியாகவோ நீங்கள் ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதுன்னா கூட அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ண முடியும். ராகவேந்திரருக்கு ராகவேந்திரர் ஏன் பேருனாவே அவருக்கு வீணை அவருக்கு தெரியும். வீணை பணம் செலவு பண்ணியே அது கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அதை பண்ணுறதுக்கு அதுக்கு செலவு பண்ணுறன்றதுக்கு நான் நீட் எக்ஸாமுக்கே கிளாஸுக்கு போகிறதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா கட்டிக்கலாமே. நான் பணம் செலவு பண்ணுறதை விட நான் நீட் எக்ஸாமுக்காகவோ ஐஏஎஸ் எக்ஸாமுக்காகவோ நான் அந்த பணத்தையே இதில் கட்டி இதையே அதிக மார்க் வர்றதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணால் அதை விட நீங்கள் உங்களை விட ஒரு முட்டாள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸும் சரி தாத்தா பாட்டிங்க காலமும் சரி யோசிக்குதுன்னா நீ சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த கலைத்துறை சம்மந்தமான கிரியேட்டிவ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே முடக்கிட்டு அதுக்கான மொத்த நேரத்தையும் அதுக்கான மொத்த பணத்தையும் எடுத்துன்னு போயிட்டு நான் மொத்தத்தையும் இதிலே போட்டுடுறேன் அப்போ நம்ம அபரிமிதமான லாபம் வரும்னு நினைக்கிறாங்க. நடக்காது, என்னைக்கும் நடக்காது. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ஆளாக வந்திருப்பாங்க, 0 to மல்டிமில்லியனராக வந்திருப்பாங்க. ஏற்கனவே இன்டர்வியூஸுங்க அவங்களுக்கு வந்த இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க பல விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. எனக்கு அதுவும் தெரியும் இதுவும் தெரியும். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், அவங்களுக்கு மல்டி பர்சனாலிட்டி கலா வல்லவர், அவங்களுக்கு எல்லா துறையிலையுமே அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. அப்படி தான் நீங்கள் அதுக்கு ஒரு டேக் குத்துவீங்களோ தவிர, ஆனால் நீங்களே கூட உங்களுக்கு 3-4 விஷயங்களில் ஈடுபாடு பண்ணும்போது 3 நாளுமே நல்லா வரும்ன்ற விஷயமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரே விஷயத்தில் போட்டு அடக்கிட்டோம்னா வந்துடும் உங்களுடைய அந்த கான்செப்டே தவறாக இருக்குது. அது அந்த காலத்துலேருந்து நீங்களே இல்லை, உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டிலேருந்து அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. ஒரு விஷயத்துலேயே அவங்கள போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது சூப்பராக வந்துடும் நினச்சிக்குது. அப்படி கிடையாது. அதுவும் கூட ஒரு க்ரியேட்டிவிட்டி, அதுவும் கூட ஒரு இது வரும்போது என்ன ஆகும்னா உனக்கு அந்த ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம், அந்த ஆக்ஞா சக்கரம் இருக்குது பாருங்கள், அந்த குண்டலினி யோகம் இருக்குது பாருங்கள், மூலாதார சக்கரத்துலேருந்து உங்களுக்கு அந்த நெத்திப்பொட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஆக்ஞா சக்கரம் இருக்குது விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யோக சக்தி பண்ணணும், யோகா பண்ணணும், குண்டலினி பண்ணணுன்றது மாதிரி ஈக்குவல் தான். நீங்கள் ஒரு இசை கிளாஸ் போகிறீங்கன்னாவோ, நீங்கள் ஒரு டிராயிங் பண்ணுறீங்கன்னாவோ, நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் விஷயம் பண்ணுறீங்கன்னாவோ வரும். இன்னும் சொல்லப்போனால் அந்த க்ரியேட்டிவ் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு காம்படிட்டராக போய் ஜெயிக்கணும்னு பார்க்காதீங்க. அந்த க்ரியேட்டிவ் விஷயங்கள் சைட் பை சைடாக உங்களுக்கு வச்சுக்கிறது நீங்கள் ஒரு யோகா பண்ணுறதுக்கு சமம். இது முக்கியமாக ஆவணி அவிட்டம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இப்போ நான் பேசிங்கிற விஷயம் நான் இப்போ வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த நான் பேசவே இல்லை. அந்த மாதிரி இந்த க்ரியேட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும். ஆனால் அதை நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்கன்னா அதை ஒரு போட்டிக்கு கொண்டு போகணும்னு பார்க்காதீங்க. அதாவது நீங்கள் சூப்பர் சிங்கரில் போயிட்டு நீங்கள் வின்னராக வரணும், நீங்கள் போயிட்டு நீங்கள் கிட்டார் கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு அதுக்கு ஒரு அவார்டு வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அதை நீங்கள் நெட்லேயே பார்த்து கூட கற்றுக்கலாம். நெட்லேயே பார்த்து 2 பாட்டு வாசிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி கற்றுக்குறீங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் எந்த காம்படிஷனுக்குலாம் போக மாட்டீங்க. ஒரு பாட்டு நீங்கள் வாசிக்கிறதுக்கு வந்துடும் ஓரளவுக்கு. அதில் அங்கங்கே 1-2 மிஸ்டேக் இருக்கும். ஆனாலும் அந்த இடத்தில் என்ன நிகழ்கிறது தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் ஒரு யோகா கிளாஸை அட்டன் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு குண்டலினி சக்தியை கொஞ்சம் தூரம் எழுப்பிட்டீங்க. ஆனால் எது தப்புன்னா உங்களுக்கு முடியும்னா தான் நீங்கள் அந்த காம்படிஷன் விஷயத்துக்கு அதை கொண்டு போகணும். அதை நீங்கள் காம்படிஷன் விஷயத்துக்கெல்லாம் எடுத்தும் போவேணாம். அது சைட் பை சைடு வீட்டில் இருக்கட்டும். புல்லாங்குழலையோ கிட்டாரோ ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு அது ஃபிசிக்கல் விஷயமானா இருக்கட்டும். இந்த மாதிரி கிரியேட்டிவ் போட்டியில் எடுத்து போய் அதை ஜெயிக்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதிங்கிறீங்கன்னா அதுவும் ஒரு காம்படிஷனு, இதுவும் ஒரு காம்படிஷன். அப்போ 2ம் அடி வாங்கத்தான் செய்யும். நான் சொல்கிறது ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கும் ஒரு ஃபாரின் போகிறதுக்கான ஒரு டோஃபலுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு சைடில் நீங்கள் ஒரு மியூசிக்கை நெட்லேயே கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு குண்டலினி யோக சக்தியும் ஆக்ஞா சக்தியை இது பண்ணுறதுக்கும் சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் உதவுது. இப்போ ஞானம், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஞானம். நீங்கள் பூணூல் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கி பூணூல் போட்டு கற்றுக்கிறதுக்கு வியாதத்துக்கு நன்றி சொல்கிற நாளுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஞானத்தை தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் ஆனால் சாதாரணமான ஒரு யூடியூபராக இருக்கிறேன், ஓ இந்திய பெண்ணின் பேர் வச்சுக்கிறேன், பெண்களுக்கானதுன்னு சொல்லி வச்சுக்கிறேன் நான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் ஒரு ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரே ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த லீவில் கல்யாணம் பண்ணி அமைச்ச ஆள் நான். ஆனால் இன்றைக்கி நான் வெறும் அந்த ஆள் போயிட்டு 20 வருஷம் கழித்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறதுனா எந்த அளவுக்கு நான் என்னையே ஒரு கல்லாக்கி செதுக்கிக்கணும். நான் என்னையே அதுக்கு தேவையான ஞானம் தான் நம்மளுக்கு தேவையோ தவிர, காட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நாகண்டி செத்து போயிட்டேனா எனக்கு முக்தி வேணும், மோட்சம் வேணும், அந்த இடத்துல சொர்க்கம் எப்படி இருக்குதுன்னே தெரியாது,
அங்கே போயிட்டு நான் மோட்சத்துக்கு போக போகிறேன், எனக்கு வந்து பிறவா நிலை வேணும், அடுத்த ஜென்மத்தில் நான் மனுஷனாகவே பிறக்கக்கூடாது, இந்த ஜென்மத்தில் நான் ஒரு பயங்கரமான மனுஷன் நான் கஷ்டப்படுறேன், அதனால் மனித பிறப்பே பாவம் செஞ்சால் தான் பிறக்குது, எனக்கு அடுத்த ஜென்மத்தில் நான் பிறக்க போதில்லை, அதுக்கு தான் நான் வந்து ஞானம்ன்ற அந்த இன்னா ஞானம்ன்ற நான் இன்னாது ஞானம்ன்றேன். 10th படிச்சுட்டு வந்துட்டு நீ வேலைக்கும் போகக்கூடாது படிக்கவும் போகக்கூடாதுன்னு சொன்ன வீட்டில் ரகசியமாக படித்து இன்ச்சாக வந்து அதுக்கப்புறம் படித்த பின்னாடி அந்த டிகிரிலாம் வாங்கின பின்னாடி கூட அந்த டிகிரியை அவமானப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் பார்த்தேன். அதனால் அந்த டிகிரி சம்மந்தமான விஷயமாவே நான் போகல வேலைக்கு. அதுக்கப்புறம் வேறு ஒரு கிளாஸ் போனேன். சிலதெல்லாம் உங்களுக்காக சொல்கிறது, சிலதெல்லாம் யாருக்கோ தெரிவிக்க வேண்டியது சொல்கிறது. அதனால் நடுவில் அது வந்து தானே பிக் பாஸ் பார்க்குற மாதிரி என்ஜாய் பண்ணிவிடுங்க. அது அவ்வளோதான். வேறுங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறது. நான் பிஎட் படித்தாலும் நான் டீச்சர் வேலைக்கு போகல. அது எனக்கு ஒரு சந்தோஷம். எங்கள் பையன் பிஇ படிச்சிருந்தாலும் அவன் விப்ரோ வேலை கிடைச்சாலும் அவன் அதுக்கு போகல. ரெண்டுமே எனக்கு சந்தோஷமான விஷயந்தான். அவன் விப்ரோ வேலை கிடைச்சாலும் அவன் அதுக்கு போகாததும் எனக்கு சந்தோஷம்தான். பிஎட் நான் முடிச்சிருந்தாலும் நான் டீச்சர் வேலைக்கு போகாதது எனக்கு சந்தோஷம்தான். என்னை போகவே கூடாது, படிக்கவே கூடாது, வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொன்னவங்க உயிர் போகிறதுக்குள்ளே அவங்க வயசாகிட்டு 85 வயசுலையோ 95 வயசுலையோ அவங்க உயிர் போயிடும்ல மாமனார் மாமியாருக்கு, அவங்க எதிர்க்கவே நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சேன். அட்லீஸ்ட் ஒரு வேளை அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்கன்னா கூட அவங்க காதில் போய் அவங்க உயிர் போகிறதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிட்டேன், எனக்கு இவ்வளோ சம்பளம்னு காதுகிட்ட போய் சொல்லிடணுன்னு ஆசைப்பட்டேன். சொன்னதை செஞ்சனா இல்லையா? அந்த மாதிரி தான் நான் இந்திய பெண்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேனோ தவிர இந்திய பெண்களே இல்லை, அந்த இந்திய பெண்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகள், அந்த இந்திய பெண்களை பழி வாங்குவதற்காக அந்த இந்திய பெண்களுக்கு பிறந்த சிறு ஆண் பிள்ளைகள் பழி வாங்கப்படுறாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து தான் ஞானத்தை நீங்கள் பெறுவதற்கு நாளைக்கு அந்த அவிட்ட நட்சத்திரம் இது. நான் ஆவணி மூல சித்திரை நான் போன வருஷம் செஞ்சது. இந்த வருஷம் ஆவணி மூலத்தில் நான் கலர் கிளேவில் செஞ்ச சரஸ்வதி இது. ஏஐ கிட்ட கேட்டேன். ஏஐன்றது தொழில்நுட்பம் தானே. ஆவணி மூல சித்திரக்கும் சரஸ்வதிக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயந்தான் ஏஐ டெக்னாலஜின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. நான் ஏஐ டெக்னாலஜி கிட்ட தான் தம்ப்நெயில் கேட்குறேன். எனக்கு ஒரு சித்தர்னுடைய படமும் எனக்கு சரஸ்வதியினுடைய படமும் போட்டு எனக்கு தம்ப்நெயில் செஞ்சு கொடுன்னு நான் ஏஐ கிட்ட தான் கேட்டேன். ஏஐ செய்து கொடுத்தது தான் இந்த தம்ப்நெயில். இங்கே நல்லா பார்த்துங்க, ஏஐ செய்து கொடுத்தது தான் இந்த தம்ப்நெயில். சூப்பராக செஞ்சுதா? இது நான் வந்து களிமண்ணில் ஏடாகுடமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்களேன், இது அப்படியே இந்த இதனுடைய நல்ல மாடரேட் இதுவாக தான் இவர் தெரிகிறார் பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணேன், சரி இவரை மட்டும் தனியாக செஞ்சு கொடுங்கன்னு மறுபடியும் கேட்டப்போ இந்த மாதிரி வரவே இல்லை. ஏன்னா பிரபஞ்சம் உண்மையிலே ஆவணி மூல சித்தர் இப்படி தான் இருந்திருப்பாருன்ற மாதிரி எனக்கு இண்டிகேட் பண்ணுது. ஏஐ மூலமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இதுதான் ஆவணி மூல சித்தர்னு காட்டுது எனக்கு. அந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அகஸ்தியர் நூலில் இந்த ஆவணி மூல சித்தருக்கோ சரஸ்வதிக்கோ சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த சரஸ்வதி கிட்ட நான் இதை கும்புறதுனால்தான், இதை நான் இப்படி செஞ்சு கும்புறதுனால்தான் அந்த டெக்னாலஜின்றதும் கடவுளோடு சம்மந்தப்பட்டுக்குதுன்னு எனக்கு புரியறதுனால்தான் எனக்கு இந்த ஆவணி மூல சித்தர் இன்னும் பர்ஃபெக்ட்னா எப்படின்னு எனக்கு அந்த ஏஐ செய்து கொடுக்குது. இதுக்கு பின்னாடி இருக்குது, இந்த தம்ப்நெயிலுக்கு பின்னாடி இருக்குது ஏஐ, அந்த ஏஐக்கு பின்னாடி இருக்குது சரஸ்வதியும் ஆவணி மூல சித்தரும். இப்போது புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஈஸியாக. அதைத்தான் நாளைக்கு பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து படிப்பு சம்மந்தமான விஷயம் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மளிகடையில் இருந்தால் கூட அந்த மளிகடையில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் 4 வச்சுட்டுருப்பீங்க. அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே முன்னெல்லாம் வரும் கூகுள் தான் போயிட்டு நீங்கள் எதனா கேட்டிங்களான்னா அதுக்கு பதில் சொல்லும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, பக்கத்தில் ஏஐன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வேணால் நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு பதில் சொல்லும். எந்த மொழியில் கேட்டாலும் பதில் சொல்லும், எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும், ராக்கெட் சயின்ஸை பற்றி கேட்டாலும் பதில் சொல்லும், அது வந்து ஊசி பாசி மணி விற்கிறத பற்றி கேட்டாலும் அது உங்களுக்கு பதில் சொல்லும். அதை வச்சு நீங்கள் வழிக்கடை எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்கணும். அதே வச்சு நீட் எக்ஸாமுக்கு எந்த மாதிரி கிளாஸுக்கு என் ஏரியாவுக்கு கிட்ட இருக்கிற கிளாஸில் எந்த கிளாஸுக்கு நிறைய பேர் போகிறாங்கன்னு பார்த்து சொல்லுனாலும் சொல்ல போகுது. நாளைக்கு ஆவணி அவிட்ட அன்னைக்கு தொடங்குங்க, ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் என்ன பண்ணணும்னா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கோ நீட் எக்ஸாமுக்கோ நீங்கள் எழுதும்போது உங்கள் சமுதாய தடைகள், பிரபஞ்ச தடைகள் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியும். எனக்கு தெரியுது, அது அதனால் வாய் விட்டு எனக்கு வருது. அப்படி எனக்கே தெரியுது. நாளைக்கு நடக்க போகிற விஷயம் எனக்கு தெரியுது. நேற்று வரைக்கும் ஒரே சர்ச்சையாக பேசிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஏதோ அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்குது. எனக்கு ஒரு விதமான பணம் எனக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு எனக்கு கிடைக்கூடாத பண்ணிடணும்னு அவங்களுக்கு இருக்குது. அந்த பர்டிகுலர் மெசேஜ் அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த ஹாப்பியில் இவங்க என்ன நோன்றதை விட்டுட்டாங்க போல் அப்படின்னு நான் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறேன். எதிரிகளையும் போட்டிகளையும் சமாளிக்கிறதுக்கு ஒரு ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்துக்கு நீங்கள் யோகா தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க, சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸராக நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்கும் உங்கள் மைண்டில்.
ஆனால் அந்த பெரிய விஷயத்துக்கு ஒரு படிப்பாக இருந்ததுனா ரொம்ப டஃப்பாக இருக்கும், படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நாளைக்கு தொடங்குங்க, ஆவணி ஆவட்டத்தில் தொடங்குங்க. நான் சொன்ன இந்த கான்செப்ட் ஆவணி மூல சித்தர் சரஸ்வதி அந்த கான்செப்டில் தொடங்கிடுங்க. சரஸ்வதி சம்மந்தப்பட்ட கிரியேட்டிவான நாலேஜ் விஷயத்த சைட் பை சைடு நீங்கள் பண்ணுறது ஒரு விதமான யோகம். சில சமயத்தில் உங்களுக்கு அது ஈஸியாக தான் புரியும், உங்களால் நல்லா தான் மார்க் வாங்க முடியும். ஆனால் வேற எவனோ மேலிடத்துல இருந்தோ அல்லது தொழில் ரீதியாகவோ அல்லது உறவினரோ அதில் கை வச்சு கெடுத்துன்னு இருப்போம். உங்களுக்கு தெரிஞ்சால் அதுலேருந்து விடுபட முடியும். மாதிரி கடவுள் சக்தி, பிரபஞ்ச சக்தி, நான் உங்களுக்கு சொன்னது ஒரு விதமான ஞான போதிப்பு, ஒரு விதமான அறிவு போதிப்பு. நான் சொன்னதாக பார்க்காதீங்க. பிரபஞ்சம் வந்து ஆவணி அவிட்டத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஞானம் போதிச்ச ஒரு யாரோ ஒரு உருவமற்ற ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு ஆவணி அவிட்டத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஞானம் போதிச்சிருக்காங்க அப்படின்னு யாருக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு ஒரு 4 லைன் எனக்கு வந்து இவ்வளோ நேரம் நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். எனக்கு ஒரு 4 லைன் எனக்கு வந்து சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் இன்ற நோட்டிஃபிகேஷனை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். வெளிச்சமில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டே இருங்க, அதில் வர வர நிறைய பெனிஃபிட்ஸ் வரும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். வெளிச்சம் என்ற மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.